அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நம்ம போடக்கூடிய கமர்ஷியல் கார்லண்ட் வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கலர் வந்து கொடுத்துக்கலாம் கமர்ஷியல் கார்லண்ட்க்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஜாப்பூக்கு வந்து பிங்க் கலரும், அடுத்தது ஒயிட் ஃப்ளவர்ஸும், அடுத்தது வந்து எல்லோ கலர் ஃப்ளவர்ஸும் கொடுக்குருவோம். அதுக்கு வந்து பேஸ் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரோஜாப்பூக்கு வந்து லைட் பிங்க்கில் வந்து பேஸ் கலர் கொடுக்கணும். அதாவது ஸ்பெஷல் பிங்க்கில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம பேஸ் கலர் கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் பிங்க் ப்ளஸ் ஒயிட் வந்து ரோஸ் கார்லண்டுக்கு ரோஸுக்கு வரக்கூடிய பேஸ் கலர். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் பூவுக்கு வந்து நல்ல டார்க்காக ஆரஞ்ச் அல்லதுன்னா ப்ரௌன் கலரில் வந்து பேஸ் கலர் கொடுக்கணும். நல்லா டார்க்காக கொடுத்தா வந்து நம்ம மேலே ஒயிட் லைட் கலரில் வந்து, அதாவது எல்லோ வந்து ரொம்ப லைட் கலர் இல்லைங்களா. ஸோ நம்ம கீழே வந்து பேஸ் டார்க்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்க ஒயிட் வந்து நமக்கு லைட் கலர் வந்து நமக்கு நல்லா தெரியும், எல்லோ கலர். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது காமனான ஒரு கான்செப்ட்டு. எங்கெல்லாம் வந்து லைட் கலர் இருக்கோ அது மேலே வந்து நம்ம டார்க் கலரில் கலர் பண்ணுறப்போ நமக்கு நல்லா எடுத்து காட்டும். அதுவே வந்து நம்ம டார்க் கலர் இருக்கிற இடத்துல மேலே வந்து லைட் கலரில் பண்ணோம்னா நமக்குலாம் இருக்கும், லைட் கலரில் வந்து மேலே டார்க் கலரில் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ரோஸ்லாம் வந்து நம்ம டார்க்காக எடுத்து காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பேஸ் வந்து லைட்டாக கொடுத்துருக்கோம், லைட் பிங்க்கில். எல்லோ வந்து லைட் கலர் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பேஸ் வந்து டார்க்காக கொடுக்க போகிறோம். ஒயிட் வந்து லைட்டாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு பேஸ் வந்து டார்க்காக கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ப்ளூ வந்து நல்லா டார்க்காக எடுத்துக்கணும். இன்னொரு கோட்டிங் வந்து அதை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதான் வந்து பேஸு. அடுத்தது நம்ம க்ரீன் வந்து நம்மளால் டார்க்காக எடுத்து கொடுப்போம். அப்போ வந்து லைட் க்ரீனில் வந்து பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேஸ் கலர் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி வந்து நம்ம எந்த இடத்துல கலரிங் பண்ணணுனாலும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். நம்ம நெய்ஸ் ஒர்க் பண்ணுற, அதாவது கிளாத் மேலே ஃபேப்ரிக் டிசைன்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சாமிக்கு கர்டைனில் பண்ணுறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம எந்த இடத்துல கொடுத்துருந்தாலுமே பேஸ் வந்து டார்க்காக இருந்தால் அதுக்கு மேலே வந்து லைட் கொடுத்தோன்னா நமக்கு தெரியும். இல்லை லைட்டு பேஸ் கொடுத்தோம்னா அதுக்கு மேலே டார்க் கொடுத்தா நமக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். கலர்ஸை செலக்ட் பண்ண நிறைய பேர் கேட்டிங்க, இந்த கலர் செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ரோஜா பூ வந்து ஃபைனாக நம்ம ட்ரா பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு இடத்துலையுமே ரோஜா இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு வந்து என்ன கலர் எடுக்கிறோன்னா கிரிம்சன் ரெட்டு ப்ளஸ் ஸ்பெஷல் பிங்க் ரெண்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நமக்கு இன்னும் கலர் வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். சில பேர் வந்து வெறும் ஸ்பெஷல் பிங்க் வச்சு போடுவோம், சில பேர் வந்து வெறும் கிரிம்சன் ரெட்லேயே போடுவாங்க. அது வந்து கலர் வந்து அவ்வளோவா மேட்ச் ஆகாது. அதே ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா கலர் வந்து நல்லா தெரியும் ப்ரைட்டாக அந்த ரோஜா பூ கலரில். இந்த ரோஜா சொல்லுவாங்க பார்த்திங்களா, நாட்டு ரோஜா, பன்னீர் ரோஜா சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் வந்து நமக்கு நல்லா தெரியும் ரிசல்ட்டு. அந்த பிங்கிஷான ஒரு ரெட்டு. இப்போ வந்து அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ ரோஜா பூலாம் இந்த மாதிரி போடுறோன்னா போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த ரோஜா பூ வந்து ஹைலைட் பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ரோஜா பூ வந்து மாலையிலேருந்து நல்லா ஒரு மாலையில் இருக்கிற பொசிஷனில் காட்டுறதுக்காக சில ஹைலைட்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு அந்த கேப், ஒவ்வொரு பூக்கும் நடுவில் கேப் வருவாங்க, அந்த கேப்பை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பூவை நெருக்கி வச்சுருக்கிற மாதிரியானதும், அந்த பூவோட நெருக்கத்துக்கு நடுவில் இருக்க சின்ன கேப்பில் ஒரு டார்க் ஷேடோ இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் நமக்கு ரியலிஸ்டிக்காக அதோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நான் பிங்க் கலர் அந்த ரோஜா பூ வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்து நம்ம அதை ட்ரா பண்ணுறோன்னு பாருங்கள். சின்னதாக நடுவில் வந்து ஒரு டார்க் டாட் வச்சுட்டு அதை சுற்றி ரிங் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ரிங் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த ரோஜா பூவோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நடுவில் வந்து டார்க்காக டாட் வச்சு அதை வந்து ஒரு ரிங் மாதிரி சுற்றிட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான். இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து சேமாக இடைவெளி வந்து நம்ம ரொம்ப அங்கே இங்கேன்னு மிஸ்மேட்ச் பண்ணி விடாமல் ஒரே அளவு நெருக்கத்தோடு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி கட்டியிருக்க மாதிரி பூ தொடுத்து கட்டியிருக்கிற மாதிரி மாலையிலேருந்து ஒரு லுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே அந்த 3D எஃபெக்ட்டுக்காக மேலே பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொன்னால அதே போல் வந்து இதுலேயும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங் ஒர்க்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஓரளவு வந்து இந்த பார்த்தா இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான். அந்த ரியாலிஸ்டிக் லுக் வந்து கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போ பண்ண காலகட்டம் மாறி வர இப்போ பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலிங் ஒர்க்கு. காம்படிஷன் அதிகமாகிறப்ப அதோட ரிசல்ட்டை வந்து அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி கொண்டு வர தானே அதோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். நார்மலாக பண்ணுறவங்களுக்கும் இன்னும் என்னால் இதில் வந்து இன்னொன்று என்னோடய டேலண்ட்டை ஃபுல்லாக இதில் காட்ட முடியுதுன்னு சொல்ல முடிகிற அளவுக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் காட்டி இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாச்சு பெயிண்டிங்ஸை. ஸோ இப்போ வந்து இதோட ஒர்க்கும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுற டைமிங்கை விட பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அதோட ப்ரிப்பரேஷன் இருக்குது பார்த்திங்களா, பேசிக் ஒர்க்கு, அதுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பெயிண்டிங் பண்ணுற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டைம் எடுக்கும். இப்போ இந்த ஒயிட் கலர் பூக்கு வந்து பேஸ் டார்க்காக கொடுக்கணும் சொன்னீங்களா, அது வந்து நம்ம டார்க் பண்ணிட்டு வரணும். ஏன்னா மேலே வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் வந்து டார்க்காக இருக்கணும். நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இது எந்த ப்ளூ வேணால் கொடுக்கலாம். நீங்கள் இந்த ப்ளூ தான் கொடுக்கணும் இல்லை, போர்ஷன் ப்ளூ கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து டார்க் ப்ளூ, போர்ஷன் ப்ளூ ரிலேட்டடாகவே இருக்கணும். பியூர் போர்ஷன் கொடுக்காம அதில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இல்லை வேறு அல்ட்ராமரைன் இல்லை கோபால் ப்ளூ வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ளூலையும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப டார்க் தேவையில்லை, கொஞ்சம் அதில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு டார்க்காக அந்த ஒயிட் வந்து மேலே ட்ரா பண்ணுறப்ப நமக்கு தெரியணும், ஒயிட் தனியாக பிரிஞ்சு தெரியணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி அது வந்து ஒரு பன்னீர் பூ மாதிரி பேட்டர்னில், அந்த சம்மங்கி பூ சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேட்டர்னில் காட்டணும் அந்த பூவை. மாலையில் வந்து அந்த பூ தான் வச்சு கட்டுவாங்க. ஒயிட் கலர் வர இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லோ கலர் செவ்வந்தி. அடுத்தது வந்து அது ரோஜா பூ, இது வந்து பன்னீர் சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட மல்லிகைப்பூ வந்து விரிஞ்சப்பில் ஒரு லேயர் தான் வரும், அடுக்குலாம் வராது. ஸோ அந்த ஒரு லேயருக்கு மட்டும் சுற்றி ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி சும்மா அப்படியே டாட்ஸ் வச்சு அதை கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் காமிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த லீஃப் ஷேப்பில் பெட்டல் ஷேப்பில் காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கிடச்சிடும். அதே கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே கச்சமுச்சான்னு நிறையா தெரிகிற மாதிரி நெருக்கமாக போட்டுக்கணும். அவ்வளோதான். எண்டிங்கில் வந்து எட்ஜஸ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டல் மட்டும் தெரிகிற மாதிரி அப்படியே ட்ரா பண்ணிக்கணும். அதுவே நமக்கு வந்து செவ்வந்தி பூலையும் ரோஜா பூலையும் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த சிங்கிள் லீஃப் தெரிகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுப்போம் எட்ஜஸில். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம முருகன் படத்தில் கூட வந்து கமர்ஷியல் கார்லன் வந்து நிறைய காமிச்சிருந்தோம். அதில் வந்து என்னால் வீடியோ வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்காங்கிறத சொல்ல முடியல. ஸோ இதில் வந்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பாலாஜிக்கும் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை முருகனுக்கு இன்னும் ஆண்டாள் இன்னும் நிறைய படங்களில் வந்து கமர்ஷியல் கார்லன் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இது பார்க்குறப்போ உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி முருகன் படம் யாரும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பிகினராகவோ இல்லை லேர்னராகவோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். நீங்கள் நிறையா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இது வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க்கு ரெட்டில் எடுத்துகிட்டு நான் பேஸில் வந்து இந்த ஒவ்வொரு செவ்வந்தி பூக்கும் நடுவில் ஷேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்போ அது மேலே தான் வந்து நான் எல்லோ வந்து வரைய போகிறேன். எனக்கு வந்து இது ஸ்டெப்ஸை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டார்க்காக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அது மேலே பண்ணலாம். இப்போ க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா போஸ்டர் க்ரீன், முன்னாடி வந்து லீஃப் க்ரீனில் வந்து நம்ம லைட்டாக வந்து பேஸ் கலர் கொடுத்துருந்தோம். இப்போ போஸ்டர் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட்டில் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே போல் அந்த லீஃப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் அதுக்குள்ளே. இந்த மாதிரி க்ரீனில் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கமர்ஷியல் கார்லனில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ஃப்ளவர்ஸை வந்து வரிசையாக டிசைனாக கொடுத்துருந்தாலுமே நடுவில் வந்து இந்த ஒரு க்ரீன் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அதோட ஃபில்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுறது இந்த இடத்துல இங்கே வந்து டார்க் ஷேட் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, ப்ளூ கலரில், அதே போல் வந்து அதே ப்ளூவை லிக்விடாக எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஷேடோவில் காட்டியிருக்கோம். அதுதான் அதே போல் நம்ம பிங்க் எடுத்துகிட்டு அந்த ரோஜா பூனா அந்த பிங்க்கை எடுத்துகிட்டு தனியாக லிக்விடாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஷேட் காட்டணும். அதே போல்
செவந்தி பூக்கு லீஃப் அந்த க்ரீன் லீஃப் எல்லாத்துக்குமே நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அப்படி இப்போ க்ரீன் லீஃபுக்கெலாம் வந்து நம்ம பேட்டர்னாகவே கொடுக்கலாம் ஈஸியாக. ஆனால் வந்து ரோஜா பூக்கோ வந்து செவந்தி பூக்கோ வந்து அந்த இடத்துல பேட்டர்னாக கொடுத்தோம்னா ரீஒர்க் அந்த இடத்துல பண்ணுறப்போ அதோட ஷேப் வந்து நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த இடத்துல கொடுக்குறப்போ இந்த மாதிரி லிக்விடாக டார்க் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக அது மேலே ஒரு ஷேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த பேஸ் ஒர்க்கும் நமக்கு தெரியும். அந்த மேலே அந்த டார்க் ஷேடு வந்து பட்ட மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மேலே நம்ம ரீஒர்க் அதாவது டார்க் பெயிண்ட் எடுத்து திரும்பவும் நம்ம ரோஜா பூ அது மேலே வரைய ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த நுணுக்கமான டீட்டெயிலிங் ஒர்க் வந்து ஹைட் ஆகிடும். ஓவர் ரைட்டிங் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் நமக்கு அதே போல் வந்து இது ஓவர் ரைட்டிங் ஆகிட்டு அதோட ஒரிஜினல் லைன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி நமக்கு அவுட்புட் இருக்காது. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லோவில் வந்து கொடுத்துருக்கேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் டேரெக்டாக வந்து எல்லோ கூட லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து எந்த எல்லோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் செவந்தி பூ வந்து லெமன் எல்லோலையும் இருக்குது, குரோமோ எல்லோலையும் இருக்குது. ரெண்டு கலர்லேயுமே நமக்கு அந்த பூ கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டு கலரில் எந்த கலர் வச்சுருந்தாலுமே எல்லோ அவ்வளோதான். அந்த எல்லோவில் வந்து லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஒயிட் வச்சுட்டு எட்ஜஸில் மட்டும் அந்த பெட்டல்ஸோட எட்ஜஸில் மட்டும் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செவந்தி பூ பேட்டர்ன் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டே போடுறப்போ கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் திரும்ப நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் இன்னும் நான் ஃபைனாக டீட்டெயிலாக போட்டு காட்டுறேன். இப்போ சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட்டை உள்ளே கொடுத்த அதே ரெட்டை வந்து நம்ம மேலே சென்டரில் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அது பாயிண்ட் வைக்காமலும் செவந்தி பூவில் காட்டலாம். அது ஒரு பேட்டர்ன். வச்சோம்னா நமக்கு ட்ராயிங் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் லுக் வந்து ஹைலைட்டாக தெரியும் சும்மா விடுறத விட. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சின்ன படத்தில் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய அந்த இடத்த வந்து அந்த ரெட் டாட் எடுத்துக்குது. அதனால் நமக்கு அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே பெரிய பெயிண்டிங் போடுறதுனா நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நம்ம போட முடியும். இப்போ இதுக்கு வந்து பேஸ் வந்து அதே போல் நான் கொடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து லெமன் கலர் வந்து எப்படி கொடுக்குறோம், அதுக்கு மேலே வந்து ஒயிட் ஷேட் வந்து எப்படி எடுக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வந்து அந்த ரோஜா பூவோட மாலையில் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒரு சின்ன அந்த பூவோட சின்ன சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். நம்ம அதில் பேக்ரவுண்டில் வந்து இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து டார்க்காக பிளாக் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லி டீச் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக வந்து இதிலேயே காட்டியிருக்கேன். நம்ம போர்டில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து கவனிக்கணும். அந்த பார்டர் அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அது மேலே வந்து இது வந்து ரொம்ப ஃபைனலாக பண்ணக்கூடிய ஃபைனல் டச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த கார்லண்ட் வந்து நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த பூ தொடுத்த மாதிரி தெரியும். சரிங்களா. இப்போ வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து காஞ்சிருக்கும். அது மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லோவை எடுத்து இந்த மாதிரி எவ்வளோ பெட்டல்ஸ் வருமோ அந்த மாதிரி கொடுத்துக்கணும். எப்படி பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூலையுமே நம்ம ஏற்கனவே கீழே பேஸ் பண்ணியிருப்போம். அது மேலேயே அந்த ஐடென்டிஃபை பண்ண ஒவ்வொரு பூலையும் இதே மாதிரி கொடுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். ஸோ டோன்ட் வெரி. அதை பற்றி நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணால் ரொம்ப டைம் எடுக்குமேலாம் யோசிக்க தேவையில்ல. இனிஷியலாக பண்ணுறப்போ தான் அந்த அளவுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக ஸ்பீடாக பண்ண வந்துடும். இப்போ சென்டர் டாட்டும் நம்ம அதில் வச்ச மாதிரியே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பூ வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்ட்டு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இதுக்குமே வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஃபினிஷிங் டச் வந்து கொடுக்கணும். அதே போல் அந்த ஷேடோ எஃபெக்ட்டும் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்புறம் அந்த க்ரீனுக்கு வந்து கொடுக்கணும். இந்த பாருங்கள் இந்த போல் கொடுக்கணும். அதே போல் இந்த க்ரீனுக்கு வந்து அந்த எட்ஜஸ்லலாம் வந்து பிளாக்கோட டார்க் க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொடுக்கலாம். அந்த ஆடாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு டச்சப் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் லைட்டிங்காகவும் இன்னொரு பக்கம் வந்து டார்க் ஷேடாகவும் இருக்கிற மாதிரி, அதாவது கழுத்தில் போட்டுருக்கிறப்ப கழுத்து உடம்பு ஒட்டின பக்கம்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியும் லைட்டிங் படுற இடம்லாம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருப்போம். அந்த ஷேட் தான் வந்து இது. மிச்ச ஒர்க் எல்லாமே ரிப்பீட்டடாக நான் சொன்னது தான் வந்து அந்த பூ எங்கே இருந்தாலும் அந்த பூக்குரிய
ஒர்க்கை நான் என்னெல்லாம் சொன்னேனோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நோட்டு வந்து கேட்டிருந்தீங்க எந்த நோட்டுன்னு. இது கிளாஸ்மேட் இல்லை கேம்லின் எந்த நோட்டாக வேணாலும் இருக்கலாங்க. நார்மலாக வந்து சும்மா திங்க் பேப்பர் இல்லாமல் அந்த கார்ட் டைப்பில் இருக்கிற பேப்பர் பேசிக் ட்ராயிங் நோட் இருக்குங்களா, அந்த ட்ராயிங் நோட்டு எந்த பிராண்டில் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்மேட்டு கேம்லின் ரெண்டும் ஒரே போல் தான் இருக்குது பேப்பரு. அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம்மில் வந்து சொல்லணும்னா 100 ஜிஎஸ்எம் இருக்கும் அந்த பேப்பரோட திக்னஸ். இது வந்து நார்மல் ட்ராயிங் நோட்டு தான். அந்த நார்மலாக நம்ம எழுதுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சலசலப்பாக இருக்குமே அந்த பேப்பர் வந்து வேறு. அந்த மாதிரி இருக்க ட்ராயிங் நோட் மட்டும் வாங்க வேண்டாம். இது வந்து நார்மலாக கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இதோட கார்டு பேப்பர் வந்து கொஞ்சம் கார்டு டைப்பில் இருக்கும். அதோட ஜிஎஸ்எம்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ஜிஎஸ்எம் இருக்கும். ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லா நோட்லேயும். உங்களுக்கு கேம்லினில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 100 ஜிஎஸ்எம்னு. கிளாஸ்மேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த நோட்டு வந்து நார்மல் ட்ராயிங் நோட்டு தான் இது. ஓகேங்களா? நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறீங்கன்னா கவனித்து வாங்குங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ராயிங் நோட்டு தான் கிடைக்கும். நேரில் பார்க்குறப்ப தான் வந்து சில கடையில் வந்து அந்த நார்மல் பேப்பர் இருக்கும், நம்ம எழுதுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குமே அந்த பேப்பரில் வச்சு ட்ராயிங் நோட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறையா லோக்கல் வேறு பிராண்ட்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் லோக்கலில் வாங்குறீங்க, பக்கத்தில் நேரில் வாங்குறீங்கன்னா அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி நோட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நான் போட்டு காமிச்சிட்ருக்கிறது கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் கிளாஸ்மேட் நோட்டு தான். கேம்லின் நோட்டும் கிளாஸ்மேட் நோட்டு இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வச்சுருக்கேன். வேறு நோட்டு வந்து நான் இடையில இந்த மாதிரி தான் வேறு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வந்து ஒழுங்காக அதை செக் பண்ணாமல் அந்த நார்மல் பேப்பர் இருக்கும்ல அந்த நோட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் சுத்தமாக ஒன்றுமே ட்ராயிங் பண்ண முடியல. அதை நான் எங்கள் பாப்பாக்கிட்ட கொடுத்துட்டேன். ஏதோ ட்ரா பண்ணி பார்த்துக்கிட்டோம், வரைஞ்சி பார்த்துக்கிட்டோன்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் பார்க்க சிரமமாக இருக்குன்னு. நான் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒரு டாப்பிக்கும் நல்லாவே தெரியும், ஐடென்டிஃபை பண்ணி தெரியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது. உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்க போகிறோம் வரிசையாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் பற்றி கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் அடுத்த பதிவில் வந்து தனியாக அப்டேட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அந்த லீஃப் ஏரியாவுக்கெலாம் வந்து நம்ம டார்க் ஷேட் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். மற்ற இடத்துக்குலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த க்ரீன் கலருக்கு வந்து டார்க்கு, அதாவது பிளாக் கலரில் க்ரீன் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா டார்க்காக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டார்க் ஷேட்லலாம் கொடுக்குற இடத்துல நம்ம கொடுக்கணும். அதாவது நான் வந்து இந்த கார்லண்டோட இன்னர் சைடெல்லாம் வந்து டார்க்காக எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஏரியாலலாம் வந்து டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட்டு, அதாவது கார்லண்டோட அவுட் சைடு எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போயே வந்து அந்த எம்போஸ்டு கார்லண்ட் லுக் வந்து கிடச்சிருக்கும் 3D எஃபெக்டில். அதை பண்ணுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொடுக்கும். அதாவது ஒயிட்டை வந்து க்ரீன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.